வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய குரு பயிற்சியால் என்னென்ன மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எத்தனை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நட்சத்திரங்களுடைய அதிதேவதை யாருன்றது நிறைய நண்பர்களுக்கு தெரியறது இல்லைங்க. ரிஷபராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அப்படி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ராஜகாளியம்மனை வழிபடும் போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், மொத்தம் 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பிறகு, கார்த்திகை நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சரி, அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கிருஷ்ணரை வழிபடும் பொழுது, ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம். கிருஷ்ணரை வழிபடும் பொழுது வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். அதன் பிறகு வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இந்திரன் பிறந்த நட்சத்திரம் தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு 2 பாதம், முதல் பாதம், 2வது பாதம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். குரு பயிற்சி ஆகக்கூடியது சித்திரை மாதம், குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது மே மாதம், வரக்கூடிய மே மாதம் 2024வது வருடத்தில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர் ரிஷப ராசிக்கு வராரு. பொதுவாகவே ஒரு வருடம்தான் குரு பயிற்சி காலகட்டம். இந்த வருடத்தில் ஒரு வருடம் 14 நாட்கள். 2024வது வருடம் மே மாதம் 1ஆம் தேதியில் குரு பயிற்சி அடைகிறவர் 2025வது வருடத்தில் அதே மே மாதம் 15ஆம் தேதி தான் விலகிறாரு. ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு. அப்போ இடையில் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 379 நாட்கள். அந்த 379 நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? ஜென்மகுரு வந்தாவே ரொம்ப மோசம், ஐயையோ தப்பு அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த சித்தர்கள் கூட என்ன சொன்னாங்க? புலிப்பாணி சித்தர் கூட என்ன சொன்னார்? ஜென்மத்தில் குரு வந்தா பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேளு, பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனே குடியேறி போக செய்தார், ஜாதகனுக்கு வேதைமத்த சிவசிவா செம்பொண்ணு நாசமாகுன்னார். அப்பேற்பட்ட ஸ்ரீராமரே வனவாசம் போனார் ஜென்மகுரு வரும்போது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் இதுதான் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் வராரோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான தன்மை தான் அந்த இடத்துல வரும். ஒரு வருஷத்துக்கு இந்த குரு பகவான் ஒரே மாதிரியான பலன்கள் சத்தியமாக தரமாட்டார். கார்த்திகை நட்சத்திரத்தில் வராரு, அப்போது ஒரு மாதிரியான பலன். ரோகிணி நட்சத்திரத்தில் வரார், அப்போது ஒரு மாதிரியான பலன். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரும்போது ஒரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. ஜென்மகுரு வர்றது கெட்டது தான், கெடுதல் தான், பாதகம்தான். நான் சாதகம்னாலும் சொல்லலை. இந்த பாதகத்தை எப்படி சாதகம் ஆக்கிறது அதுதான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். சுப விரய செலவுகள் பண்ணுறதுக்கு இந்த ஜென்மகுரு மாதிரி ஒரு நேரம் கிடையவே கிடையாது. திருமணம் பண்ணாமல் இருக்கிறேன், ஜென்மகுரு இருக்குது, பண்ணிக்கலாம். வீடு வாசல் இல்லாமல் இருக்குது, செய்யலாமா சார்? கையில் 4 காசு இல்லை, கையில் 4 காசு வச்செல்லாம் வீடு வாசல்லாம் வாங்க முடியாது. கை நிறைய காசு பணம் இருந்தும் வீடு வாசல் வாங்காமல் கட்டாமல் இருக்கிறவங்கள நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஜென்மகுரு இருக்கும்போது முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, தனக்குண்டான நிழல். ஒரு சொந்தமாக வீடு வாசல் வாங்குறீங்களா, கட்டுறீங்களா, கடனை வாங்கி செய்யுங்க. எப்படி பார்த்தாலும் கடன் ஆக்கிடும். ஜென்மகுருவில் சத்தியமாக சொல்கிறேன், கடன் ஆக்கிடும். ஒரு விஷயம் நீங்கள் செய்தாலும் கடன் ஆக்கும், செய்யலைனாலும் கடன் ஆக்கும். செய்யாமல் கடன் ஆகிறதுக்கு செஞ்ச கடன் ஆகிடுங்க. ஒன்று, திருமணம் பண்ணாமல் இருக்கிறீங்களா, திருமணம் பண்ணுங்க. வீடு வாசல் இல்லாமல் இருக்குதா, வீடு வாசல் வாங்கிக்கோங்க. இல்லை, ஒரு வாகனம் இல்லாமல் இருக்கா, வாகனம் அத்தியாவசியமாகி போச்சு வாகனம் இன்றைக்கி, சரியா? அப்போது இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தருணம். மே மாதம் 1ஆம் தேதி குரு வராருன்னா அன்னையிலேருந்தே நமக்கு கெட்ட நேரம்னு சொல்லிட முடியாதுங்க. சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வராரு.
அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மாதத்துக்கு மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட அந்த 3 மாதம் 4 மாதம்னே கூட வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் வரைக்கும் மண்மனம் வாங்குறதுக்கு உண்டான நேரம், வாகனம் வாங்குறதுக்கு உண்டான நேரம், இந்த மாதிரி சுபஸ்தானம், அதாவது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த சுபஸ்தானத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய தாய்மார்களுக்கு உடம்புல தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும். மே 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பாதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம், ஃபஸ்ட்டு ஒரு 3.5 மாதம் 4 மாதம்னே கணக்கு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் வரைக்கும்னு வச்சுக்கோங்க. மே மாதம் ஃபுல்லாக, ஜூன் மாதம் ஃபுல்லாக, ஜூலை மாதம் ஃபுல்லாக, ஆகஸ்ட்டில் ஒரு 15 நாட்கள், அந்த 3.5 மாதத்துக்கு உங்களுடைய தாய்க்கு உடம்புல தொந்தரவுகள் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். நிச்சயமாக ரிஷபராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு கண் பார்வையில் கண்டிப்பாக சர்ஜரி தேவைப்படும். ஒன்று. அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, சுபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது ஒன்று வீடு வாசல் வாங்குங்க, இல்லை வாகனம் வாங்குங்க, இல்லையா ஏதாவது ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுங்க. உங்கள் பேரில் செய்யணும். நான் மனைவி பேரில் செய்யலான்னு இருக்கிறேனுங்க, எங்கள் அம்மா பேரில் செய்யலான்னு இருக்கிறேனுங்க, அப்பா பேரில் செய்யலான்னு இருக்கிறேங்க, அதெல்லாம் அப்புறம். அப்பா பேரில் செய்கிறோம், ஆட்டுக்குட்டி பேரில் செய்கிறோம், இதெல்லாம் அப்புறம். இந்த நேரம் உங்கள் பேரில், ஏன்னா உங்களுக்கு இந்த கிரகம் நடக்குது அப்படின்னும் போது உங்கள் மேலே தான் உங்களுக்கு செலவே வரணும். அப்போது ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு இடத்த வாங்கிட்டோம். அந்த 10 லட்ச ரூபா இடத்த உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லை ஒரு 4 லட்ச ரூபா வாங்கி ஒரு காரு வாங்குகிறோம். சார் கெட்ட நேரம் இருக்குதே சார், வாகனம் வாங்கலாமா? தப்பில்லை. 4குடையவருடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது 4குடையவர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதனுடைய அமைப்பு என்னவோ அதெல்லாம் செஞ்சுக்கிடணும். ஒரு வாகனம் வாங்குறீங்க, உங்கள் பேரில் எழுதிக்கும், உங்கள் பேரில் செய்யக்கூடிய விஷயம். சரிங்களா? இல்லையா கௌரவமாக திருமணம் பண்ணுங்கள். திருமணம் பண்ணாமல் இருக்கிறீங்களா, திருமணம் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. சுயத்தொழில் வேண்டாம், புதுசாக ஆரம்பிக்காதீங்க. புதுசாக சுயத்தொழில் செஞ்சிங்கன்னா நட்டமாயிடும், கண்டிப்பாக நட்டமாயிடும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை நான் சுயத்தொழில் செஞ்சே ஆகணும் அப்படின்னா செவ்வாவுடைய சாரத்துக்கு வரும்போது, செவ்வாவுடைய சாரம் வரும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2025 மார்ச் மாதத்துக்கு மேலே தான். 2025 1 வருஷம் ஆகிடும், கேரண்டியாக 1 வருஷம் ஆகிடும். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இருக்கிறது என்னவோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே நான் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தொழில் வச்சிட்ருக்கிறேனுங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம். புதுசாக செய்ய போகிறோன்னா யோசனை பண்ணி பண்ணுங்க. அதுபோக ஒரு சில நண்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் கொடுக்கும், இடம் மாற்றங்கள் ஏற்படுத்தும். நான் பெங்களூரில் இருக்கிறேனுங்கன்னா சென்னைக்கு வர மாதிரி இருக்கும், இல்லை சென்னையில் இருக்கிறேன்னா ஹைதராபாத் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடம் பயிற்சி கண்டிப்பாக இடம் மாற்றங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இடம் மாற்றங்கள் வரும். சரிங்களா? அப்படி இடமாற்றங்கள் வர்றதுக்கு பதவி உயர்வு வருதோ இல்லையோ, சம்பாதிக்கிற காசு செலவு நிறைய வரும். இடம் மாற்றங்கள் ஆகும். 2வது செலவினம் அதிகமாக வரும். அதாவதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குதானுங்க செய்யுது. யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லைன்னெல்லாம் சொல்லிட முடியாது நாம். அப்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிற மாதிரி இந்த தருணத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சத்தியமாக மிச்சம் பண்ண மாட்டீங்க. 10 லட்சம் சம்பாதிச்சாலும் ஒரு மாதத்துக்கு நிச்சயமாக நீங்கள் மிச்சம் பண்ண மாட்டீங்க. செலவுகள் நீங்கள் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் அத்தியாவசியம் என்ன, அனாவசியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க, ஒருத்தர்கிட்ட கேட்குற அளவுக்குலாம் இருக்க மாட்டீங்க. அப்போது அத்தியாவசியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அனாவசியமான விஷயங்களை குறைச்சிக்கிட்டு அத்தியாவசியமான ஒரு செயல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது போக உங்களுக்கு மன அழுத்தம் நிறைய வரும். உடம்புல நோயெல்லாம் வராது. எனக்கு கண்ணில் பிரச்சனை வந்துருச்சு, காலில் பிரச்சனை வந்துடுது, தலையில் பிரச்சனை வந்துடுது, அதெல்லாம் கிடையாது. உடம்புல நோய் நொடியெல்லாம் கிடைக்காது, அது வராது. என்னன்னா மன அழுத்தம் நிறைய வரும், நிறைய மன அழுத்தம் வரும். நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்காது. நம்மளுடைய செயல் நிறையா இருக்கும், செயல்திறன் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த செயல்திறனுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயம், அதுக்குண்டான ஒரு சம்பாதனை வராது. அப்படி மீறி வரக்கூடிய சம்பாதனையும் நம்ம கையில் நிற்காது.
இப்படியெல்லாம் இருந்தால் மனசுக்கு மன அழுத்தம் இருக்க தானங்க செய்யும். மன அழுத்தம் இல்லாமல் இருந்துருமா? அப்போது மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். இதுக்கு சரியான ஒரு தீர்வு என்னன்னா திருச்சி ஸ்ரீரங்கம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. நான் சொல்கிறேனுங்க, இது செய்து பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குதா, நைட்டு பஸ் ஏறி உட்காந்துக்கோங்க, விடிய காலம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துடுங்க. சரிங்களா? இது அருமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை உங்கள் ராசியில் வரக்கூடிய குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ நிறைய நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு நேரம். பூர்வீக இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல நேரம். புத்திர வளர்ச்சி, அதாவது 5 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, 6 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு, குழந்தை பாக்கியம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாகி போச்சு. எப்படி வேணாலும் நீங்கள் மன அழுத்தமாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன், இல்லை சத்தியமாக சொல்கிறேன், உங்களை குழந்தை பாக்கியம் கொடுத்துரும். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கொடுத்துரும். 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் புத்திர வளர்ச்சின்னு கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான நேரம் இந்த நேரம். அப்போது புத்திர வளர்ச்சி ஏற்படும். பூர்வீகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இது. அப்பா சம்பாரித்த இடத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியலைங்க, தாத்தா சம்பாரித்த இடத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியலைங்க, வெளியே வந்தால் நான் உருப்படுவேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் வெளியே வர முடியல. வெளியே வர முடியாத அளவுக்கு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அழகாக உங்களை கொண்டு போய் வெளியே விட்டுவிடும் இந்த பிரபஞ்சம். ஜென்ம குரு பாதகம், ஆனால் அதில் நிறைய சாதகமான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கெடுதல் தானுங்க. மொபைல் ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா அதை மாதிரி கெடுதல் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லை. ஜென்மகுரு கெடுதல் அப்படின்னு 1000 பேர் சொன்னாலும் அதில் என்னென்ன நமக்கு லாபகரமாக என்ன செஞ்சுக்க முடியுமோ அது செஞ்சுக்கோங்க. பூர்வீகத்தில் விட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளையோ நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, முடியல. இந்த நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள், டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க. வெளிநாடு போகிறதுக்கு எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, முடியல. இந்த நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டக்குன்னு முடிஞ்சிடும். முயற்சி ட்ரை பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன், உழைப்புன்ற விதையை போடுங்க. வளர்ச்சி அப்படின்ற விருட்சம் கண்டிப்பாக வந்தே தீரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. 5வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படும். 5 கூடிய கிரகம், 5வது பாத்தியத்துக்கு அதிபதி புதன். நிச்சயமாக புத்திர வளர்ச்சி ஏற்படும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு இது இயற்கையாகவும் சரி அல்லது செயற்கையாகவும் சரி புத்திர பாக்கியமே வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவான தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிற அளவுக்கு, தத்தெடுக்கணுன்ற ஆசை இருக்குது தான் செய்யும், குழந்தை கிடைக்கணும் இல்லையா. 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க சீனியாரிட்டியில், 3 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, ஒரு குழந்தை எங்களுக்கு நான் எடுத்து வளர்க்கலாம்னு ஆசையில் இருக்கிறேனுங்க, எனக்கு செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நேர காலத்தில் நிச்சயமாக நீங்கள் 2 பேராக ஒரு தம்பதிகளாக இருந்தீங்க, இந்த தருணத்தில் குடும்பமாக அமைஞ்சிடும். நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வம் கிடைச்சிடும். அதுபோக 7வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், குரு பகவான்றவர் நமக்கு தேவகுரு, ஆனால் அசுரகுருவுடைய வீட்டில் இருந்து திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில சங்கடங்களெல்லாம் கொடுக்க தான் செய்யும். சமாளிச்சுக்கிட்டு இருங்க. சமாளிக்கும் திறமை அல்லது சமாளிக்க திறமை வேண்டாம் உங்களுக்கு, விட்டு கொடுக்குமான திறமை இல்லை, திறமை. அந்த திறமைன்றதை விட சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை மட்டும் இருந்தால் போதுமானது. இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடுங்க. கணவன் சொல்கிறதையோ அல்லது மனைவி சொல்கிறதையோ, ஏன்னா குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்திடும். இந்த சங்கடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விவாகரத்தாயிடும், பிரிவினைகள் கொடுத்துரும். என்னடா இந்த தம்பி இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஜென்ம குரு அப்படின்றத காட்டிலையும் அந்த ரிஷப ராசியில் குரு பகவான் கெட்டவர், பகை.
அந்த ஒரு காரணத்தால் தான் சொல்கிறேனுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க மனப்பண்பு இருக்கணும். வெளியே வந்தாவே நீங்கள் பாதி பரிகாரம் தான் உங்களுக்கு. அதாவது பூர்வீக இடத்துல இருந்து வெளியே வந்துட்டுனுங்க, தனி கொடுத்தனமாக வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு சிறப்பு தானேங்க. அதுபோக 9வது பாவம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ரிஷபராசியில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, 30 வயசு ஆகுது உங்களுக்கு. இது வரைக்கும் அப்பா சொன்னது தட்டாமல் தான் இருந்தீங்க. ஆனால் இந்த நேரத்தில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடாக இருக்கும். நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க, அப்பாவும் நீங்களும் ஒரு நண்பர்கள் மாதிரி இருக்கிறீங்க. இந்த தருணத்தில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்பாவுக்கு ஒரே ஒரு 10 காசு செலவு பண்ண மாட்டீங்க. அதாவது மருத்துவ செலவு வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிஷபராசி நண்பர்களுடைய தந்தை எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு அவர் இருக்க மாட்டார். நான் ஒரு மாடு கன்று வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தால் கூட, விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட, அந்த ரிஷபராசி நண்பர்களுடைய தந்தை எப்படி இருப்பாங்கன்னா, இன்னும் அவர் கொடுத்து தான் மற்றவங்க வாங்குகிற அளவுக்கு இருக்குமே தவிர, சத்தியமாக சொல்கிறேன், அவர் கொடுத்து தான் மற்றவங்க வாங்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குமே தவிர, மற்றவங்க கொடுத்த ரிஷபராசி நண்பர்களுடைய தந்தை வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. உதாரணத்துக்கு, நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, அல்லது பெங்களூரில் இருக்கிறீங்க, அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஏதாவது ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு விசேஷம் ஊருக்கு போகிறீங்க, அப்பாவுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு 1000 ரூபாய் சேர்த்து அவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவார். ஏன்னா இந்த ரிஷபராசி நண்பர்களுடைய தந்தையுடைய அமைப்பு ரொம்ப பலமாக இருக்கும். அப்பேற்பட்ட உறவில் இந்த தருணத்தில் விரிச்சல் ஏற்படும். கஷ்டம் வராது. அப்பாவுக்கு கண்டிப்பாக சத்தியமாக கஷ்டம் வராது, உடம்புல கஷ்டம் வராது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல் திரேகத்துக்கு தொந்தரவுகள் கொடுக்கும். சர்ஜரி பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும், ஹாஸ்பிட்டல் செலவு வரும், அனாமத்து செலவு வரும், மாத்திரை செலவு வரும். சரிங்களா? கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? மன அழுத்தத்துக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. தயவு செய்து மன அழுத்தத்துக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. சரி நண்பர்களே, இது போக உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கும்போது மாற்றங்கள் நிறைய வரும். சுய ஜாதகம் தான் மெயின். கோட்சார பலன்கள் என்ன தான் சொன்னாலும் ரிஷபராசிக்கு தான் நான் பலன் சொல்கிறேனே தவிர, ரிஷபராசியில் பிறந்த உங்களுடைய கிரகம் எப்படி இருக்குதுன்றது உங்களுடைய ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.